வள்ளலே எங்கள் வாழ்வு இதயக்கனி, எங்கள் இதயக்கனி, இதயக்கனி. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும். கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற.
ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான். மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான். மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான், வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கரணே, மக்களாட்சி காண செய்ததெங்கள் நெஞ்சமே. எங்களாட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே. மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்ததெங்கள் நெஞ்சமே. எங்களாட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே. கல்லில் வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே. கல்லில் வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே. இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே, இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே. உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. ஆற்று நீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே. சேற்றில் ஓடி நாற்று நட்டு களையெடுக்கும் கைகளே, செக்கர்வானம் போல எல்கும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே. உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில்
உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே. பலன் மிகுந்த எந்திரங்கள் படைத்து விட்ட கைகளே, பாதை கோட்டு உலகை ஒன்றாய் இணைத்து வைத்த கைகளே, பாரில் உள்ள பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே, பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே. உலகம் எங்கும் தொழில் வளர்க்கும் மக்கள் ஒன்றாய் கூடுவோம், ஒன்று எங்கள் ஜாதி என்று ஓங்கி நின்று பாடுவோம், சமயம் வந்தால் கருவி ஏந்தி போர் முனைக்கு ஓடுவோம், தர்ம நீதி மக்களாட்சி வாழ்கவென்றே ஆடுவோம், நாம் வாழ்கவென்றே ஆடுவோம். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியேறி அனைவரும் எனது கூட்டாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. அறவயிறு கஞ்சி கிடைக்கும் போதே இந்த திமிரு, முழு சாப்பாடு கிடைச்சிட்டா. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி, இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி, உருக்கு போன்ற தன் கரத்தையே நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. கை கொண்டு இழுத்தா விட்டு போதாது, கைகால் முடியும்படியா கல்லுடைக்க வைக்கணும், அப்பதான் புத்தி வரும். கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும், அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும். வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே, வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே, வானத்து நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி.
அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா?
கால் போன போக்கிலே மனம் போகலாமா? நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போக்கு உதவாமல் போகும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போன. நண்பர்களே, ரெக்கார்ட் ஆகுதா? என்னுடைய ஆரோக்கியர் நண்பரான திரு கருணாகரன் அவர்கள் இன்று ஐசிஎஃப்லேருந்து ஓய்வு பெற்றதால் அதுக்கு நடக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்திருக்கோம். திரு கருணாகரன் அவர்கள் மிக சிறந்த கால்பந்து வீரர். எனது அருமை நண்பர் மிஸ்டர் சண்முகம் ஃபுட்பால் கோச் அவர்கள் அவரால் ட்ரைனிங் கொடுத்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி இவருடைய சர்வீஸ் சின்ன பிள்ளைங்களெல்லாம் அந்த செவன்ஸ்ன்ற ஒரு ட்ரூப்பில் நல்ல மாதிரி நடத்தி ரொம்ப முன்னுக்கு கொண்டு வந்துட்டுருக்காரு. அதை கொண்டு வரதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், திரு சண்முகத்தை நினச்சி அவருடைய சர்வீஸை பாராட்டி அதை பின்தொடர்ந்து வர கருணாகரனுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், என்னுடைய வாழ்த்துகள், என்னுடைய ஆசீர்வாதங்கள். கடவுளை அவரை என்றுமே நல்ல மாதிரி வைத்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவார் என்று வருங்கால ஃபுட்பால் பிளேயர்களுக்கு நான் என்னுடைய நன்றி உரையை காணிக்கையாக வைக்கிறேன். தேங்க்யூ. செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்.
நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. என்றும் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நான் சார்ந்திருக்கும் திமுக ஐசிஎஃப் லேபன் சார்பாக என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மதிப்புக்குரிய திரு கருணாகரன் அவர்களை பற்றி திரு நிரந்தர பொதுச் செயலாளராகிய திரு மங்காராமன் அவர்கள், SC/ST அமைப்பின் நிரந்தர பொதுச் செயலாளராகிய திரு மங்காராமன் அவர்கள் திரு கருணாகரன் அவர்களை பற்றி சில வார்த்தைகளை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய தினம் இங்கே பணிவிடை பாராட்டு விழா ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற திரு கருணாகரன் அவர்கள் இந்த மாதம் இறுதியில், அதாவது 28ஆம் தேதி அன்று ஃபேக்டரியிலிருந்து விடைபெறுவார். இருப்பினும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் எங்களது அமைப்பின் சார்பாக வருக வருக என வரவேற்று, மேலும் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை, எனக்கு தெரிந்த வார்த்தைகளை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். 3/6/1985 அப்பொழுதுதான் அவர் இங்கே பணியில் அமர்த்தப்பட்டார். நம்முடைய முன்னாள் கோச் பெரியவர் சண்முகம் அவர்களின் உதவியோடு பணியில் அமர்த்தப்பட்டார். அதற்கு இவர் கூட உதவி செய்திருப்பார்னு நினைக்கிறேன், முன்னாள் CPO. அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நபருக்கு இன்றைய தினம் இங்கே நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் கூட்டம் இல்லைன்னா அது தவறும் கிடையாது. ஏன்னா இவரை பற்றி ஆமாம் சரியாக தெரியல ஒன்று, ரெண்டாவது இவர் அவ்வளோ பேரை இன்வைட் பண்ணலைன்னு அர்த்தம். அது யாரும் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேணாம். அந்த 3/6 போது உங்களுக்கெல்லாம் ஒன்று ஞாபகம் வரணுமே, நம்முடைய தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி 3ஆம் தேதி 6ஆம் மாதம்னா அவர் யார், கருணாநிதி, திரு கருணாநிதியோட பிறந்தநாள். அந்த நாள் இவர் இங்கே பணியில் சேர்ந்திருக்காரு. இவர் முதல்ல டான் பாஸ்கோவில் விளையாடி கொண்டு இருந்தார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யுனிவர்சல்னு ஒரு டீம் இருந்தது. அந்த டீமில் ஒரு பிளேயர் நல்லா விளையாடினாங்கன்னா கரெக்டாக அதுலேருந்து ஏதாவது ஒரு டீம் எடுத்துக்குவாங்க. இது ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், ரிசர்வ் பேங்காக இருக்கட்டும், ஐசிஎஃப்பாக இருக்கட்டும், போர்ட்டர்ஸ் யாராக இருந்தாலும் அதில் யுனிவர்சல்ன்றது ஒரு மையப்பகுதியான ஒரு டீம். அவன் தான் வெளியேறு ஆளுங்கள்லாம் கரெக்டாக என்கரேஜ் பண்ணி உள்ளே சேர்ப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த டான் பாஸ்கோ ஃபுல்லாக நம்ம ரெஜிம்
அந்த மாதிரி தென்பஸ்கோ மூலமாக இவர் வந்து ஐசிஎஃப்ல வந்து பணியில் அமர்த்தப்பட்டார். இவர் பணியில் சேரும்போது சேருகின்ற போது யாராக இருந்தாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஜோதிலாம் இருந்தார், கோலர் ஜோதி. அப்புறம் நம்ம இவர் கிருஷ்ணன் இருந்தார், இந்த வின்சென்ட்டு, இந்த மாதிரி நிறைய பிளேயருங்க, ஏழுமலை சொல்லினே போகலாம், வேலூரான், இந்த மாதிரி எல்லாத்தையும் பரணிதன் இருந்தானே தான் எல்லோரும் இருந்த காலகட்டம். அது 5s நடக்கும். எங்கள் டீம் பேர் வந்து 7 ஸ்டார் 5 ஸ்டார். ஏற்கனவே இந்தியா 7ஸ்னு ஒரு பெரிய டீம் இருந்தது எங்கள் ஊரில் மீனாட்சி அம்பட்டில். நல்ல பிளேயர்ஸ் எல்லாமே. சரவணராஜான்னு ஒரு டீம் இருந்தது, கரெக்டாக? அங்கே வந்து மதிவான எக்ஸ் எம்எல்ஏவோட அண்ணன் சரவணராஜா டீம், உனக்கு தெரியும் இல்லைப்பா அதெல்லாம். அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து இந்த டீம் ஒன்று இருந்தது, இந்தியா 7s. அதோட கீழ் டீம் நாங்கள் ஆக்சுவலாக 7 ஸ்டார் 5 ஸ்டார். எங்கே போனாலும் நாங்கள் எங்கள் டீம் வந்து அதில் விளையாடுதுன்னா கப்பு நாங்கள் தான் எடுத்துன்னு வந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு 5 கப்பு எடுத்துக்கிறேன் நான். அந்த மாதிரி எனக்கு வந்து அதில் வந்து தொடர்பு உண்டு. ஸ்கூல் டீமுக்கும் விளையாடிருக்கேன் சென்ட் பீட்டர்ஸில். இவர் எந்த தன்பஸ்கோக்கு விளையாடினால தியாகராஜ காலேஜுக்கு விளையாடும் போது தான் என்னால் வந்து விளையாட முடியல. அதுக்குள்ளே பெரிய போர் எல்லாம் அப்படி எங்களோட இதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த ஃபுட்பால் மேலே கொண்ட ஆர்வத்தின் காரணமாக ஸ்டேடியம் போவோம். அங்கே தான் நம்ம ஐசிஎஃப் டீம், உங்களுக்கு தெரியும் நாகேஷ் எப்படிப்பட்ட நபர்னு சொல்லிட்டு. அவர் விளையாடுறாருனாக்கா இங்கேருந்து போவார் இதுக்கு கேரளாவுக்கு. ஃபோட்டோஸில் என் கூட ஒர்க் பண்ணியிருந்தார், அவர் பக்கத்து சீட். அவர் அந்த அண்ணன் இங்கேருந்து அங்கே போகிறாருன்னா அவருக்கு வந்து பேனர் வச்சு வரவேற்பு கொடுப்பானுங்க அங்கே கேரளாவில். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பிளேயர்ஸ் 5 பிளேயர் வந்து இந்தியா டீமுக்கு விளையாடி இந்த காலகட்டம். அது அந்த காலகட்டத்தில் அங்கே 7s நடக்குதுன்னு சொன்னால் நாகேஷ் இங்கேருந்து போனார்னா, நாகேஷ் எங்கேயும் போகிறல, நம்ம இது காட்பாடானுவல்ல மூலகோத்தலம், அங்கே பிறந்து வளர்ந்தவர். அவர் அங்கே போகிறாருன்னா அவருக்கு பேனர் வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த கம்யூனிட்டிக்கே உரிய ஒரு விளையாட்டு தான் அந்த காலத்தில் வந்து ஃபுட்பால். எல்லாமே சிறந்த பிளேயர், எல்லாமே முக்கால்வாசி 75% எஸ்சி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அதில் இவரும் ஒரு நபர். அதில் வந்து எங்களோட நம்மளுடைய ஐசிஎஃப்க்கும் பெருமை, அதை சார்ந்து எங்களுடைய அமைப்பை சார்ந்தவர் இவர். எவ்வளோ பேர் அமைப்பில் இருப்பாங்க, போவாங்க வருவாங்க. ஆனால் இந்த நபர் என்னைக்கு வந்து சேர்ந்தாரோ அதுலேருந்து அப்படியே இந்த அமைப்பிலே தொடர்ந்து பயணித்து இப்போ விடைபெறுகிறார்னும் போது எங்களுக்கு அது ஒரு பெருமையான ஒரு விஷயம். மேலும் இந்த நபரை வந்து இன்னும் நிறைய சொல்லணும். இவருக்கு வந்து இந்த கட்சிலாம் கிடையாதுங்க இவருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன மாதிரி கட்சிகள் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. 2 கட்சி, திராவிட கட்சி பெரிய கட்சி, அப்புறம் காங்கிரஸ் இருக்குது, அப்புறம் ஏதோ கட்சிலாம் இருக்கும். இவர் எதையும் சாராமல் வெறும் அம்பேத்கரை மாத்திரம் மனதில் ஏற்றி அவருக்கு உண்டான அந்த கொள்கைகளை கடைபிடித்து வழி நடந்தவர் என்றால் அது மிகையாகாது. அந்த மாதிரி ஒரு நல்ல நபர். மேலும் போற்றுதலுக்கும் மிகைப்படுத்தி சொல்லலை, உண்மையாகவே. ஏன்னா அம்பேத்கர் நிகழ்ச்சிக்கு இப்போ நான் அதை கண்டிப்பாக நினைவு கூற கடைப்பட்டு இருக்கின்றேன். அம்பேத்கர் பர்த்டே ஒரு முறை ஐசிஎஃப்பில். அப்போ ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் வைப்போம். ஒவ்வொரு ஸ்கூலுக்காக வந்து சாப்பாடு போடுவோம். அப்போது இந்த ஸ்கூலுக்கு சாப்பாடு போடுற சிச்சுவேஷன் வந்துடுச்சு நம்ம பிரைமரி ஸ்கூலுக்கு. அப்போ இவர் வந்து பிரியாணி செய்துட்டு வந்தார். இவரோட ஓன் காஸ்ட் அத்தனையும், இவரோட சொந்த பணம், ஒரு பைசா அசோசியேஷன் கிடையாது. ஏன்னா உண்டா நான் பண்ணிடுறேன் நான் அந்த செலவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணார். பிரியாணி செய்து அந்த உணவை யார் சமைச்சது? இவங்கெல்லாம் சமையல்காரெல்லாம் கிடையாது, இந்த அம்மா தான். அதுக்கு தான் அவர் வந்து இப்போ என்ன வந்து இவருக்கே இந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் மாதிரி எதை பண்ண சொன்னார் போல. இது பாக்கி தீர்ந்துடுச்சு இன்றைக்கி. இந்த அம்மா தான் வந்து அன்றைக்கி அந்த அவ்வளோ பிரியாணியை செய்து அந்த ட்ரம்மில் கொண்டு வந்து இறக்குனாங்க. அந்த ட்ரம்மை வேறு 2 வருஷம் எடுக்க இல்லைங்க, அதையும் கொடுத்தாராம் அசோசியேஷன் கொடுத்தாராம். அதை சொல்கிறாரு. நான் ஏன்பா என்னப்பா இந்த இங்கே இருக்குது ரொம்ப நாள் என்னப்பான்னு சொல்கிறேன். இல்லைண்ணா அது கொடுத்தாச்சு நானார். அது ரொம்ப நாளாக வச்சு இந்த பசங்க மழை தண்ணி ஒழுதுன்னு பிடிச்சி துப்பி வெளியே வச்சுட்டானுங்க. அதை அந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துன்னு வந்து அதை வந்து திருப்பி வாங்குற பழக்கம் வேறு கிடையாது அவருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல நபரை வந்து இன்றைக்கி ஐசிஎஃப் வந்து உழைப்பாளியே இழக்குது ஃபேக்ட்ரி. எங்களுடைய அமைப்பு வந்து ஒரு நல்ல நபரை, ஒரு உத்தமமான இந்த அமைப்புக்கு உகந்த ஒரு நபரை வந்து நாங்கள் வந்து இழக்கிறோம். இருந்தாலும் எங்களோட தொடர்பு என்றென்று நீடிக்கும் என கேட்டுக்கொண்டு இவரும் இவரது குடும்பத்தாரும் நீடித்து பல்லாண்டு காலம் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என எல்லாம் அல்ல இயற்கையை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம்
நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு. நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. பொன்னான உலகென்று பெயருமிட்டால், பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து. அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. 1 2 3 4 up up. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு. ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு இறைவா, இரக்கம் நிறைந்த கடவுளே, இந்த வேளையில் இவர் சேர்ந்த நாளிலிருந்து இதோ இவர் 28ஆம் தேதி காலையோடு இந்த வேலை நிறைவடைந்து இவருக்கு ஆண்டவரே பணி நிறைவே கொடுக்கிறீரப்பா.
இயேசு சுவாமி, இந்த வேளையில் அமர்த்திய நாளிலிருந்து தேவன் பக்க துணையாய் பக்க பலமாய் இருந்து இவரை வழிநடத்தியதுக்காக நன்றி ஆண்டவரே. இனிமேலும் உமது சித்தத்தின்படி திட்டத்தின்படி வழிநடத்த வேண்டுமென்று உமது தாயின் வழியாக தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் கோடான கோடி நன்றி கூறி வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் பரம தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும். இதுக்கு ஆதாரம் கேட்டா 1000 இருக்கு, அத்தனையும் சொல்லி போடு. ஓடி ஓடி உழைக்கணும், வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அந்தை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுண்மை அல்லவோ. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். தாய்ப்பால்
தாய்ப்பாலில் வீரம் கண்டேன் தாலாட்டில் தமிழை கண்டேன் தாய்ப்பாலில் வீரம் கண்டேன் தாலாட்டில் தமிழை கண்டேன் உண்ணாமல் இருக்க கண்டேன் உறங்காமல் வீக்க கண்டேன் உண்ணாமல் இருக்க கண்டேன் உறங்காமல் வீக்க கண்டேன் மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னவோ அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும் அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும் ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும் ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும் அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் வண்ணம் பாரம்மா மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்